எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஃப்ரெஞ்சில் என்னமோ ஃப்ரெஞ்சு நாட்டில் பிறந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்றான்னு நினைக்காதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 உருளைக்கிழங்கு இது. இப்போ இதில் என்னன்னாக்கா உருளைக்கிழங்கு 10 ரூபாய் நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்து ஃபிங்கர் சிப்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், என்ன கத்தி ரொம்ப வெட்டும் போதே ஷார்ட் அப் பண்ணுது. கறிக்காடை விட நம்ம மிஞ்சிடுவோம். இங்கே பாருங்கள், அந்த ரொம்பவும் மெலிசாக போட்டால் உடஞ்சிடும். ஓடுது. பாருங்கள். ஏன்னா அது ஏன் உங்களுக்கு கையில் கட்டையில் காமிச்சேன்னா, கையில் கத்தி வந்து கொஞ்சம் மோசமான கத்தி. அப்புறம் உங்கள் கையில் என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இது சர்வீஸ்க்கு ஏற்றனால தான் நான் உங்களுக்கு கீழே வச்சேன். அது பார்த்தா இங்கேயும் அங்கேயும் ஓடுது. கொஞ்சம் மோட்டாவாக தான் இருக்கணும். பாருங்கள், மோட்டாவாக இருக்கணும். மெலிசாக இருந்தாக்கா உடஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போல்லே போட்டுருவோம். ஆனால் கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் வாங்கும்போது இந்தமாதிரி பெரிய கிழங்கு வாங்கி வந்தால் தான் கெஸ்ட்டு வரவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம யாருனா சாப்பிட்டாலும் அதுக்கு வேல்யூ இருக்குது. சும்மா சின்ன சின்னது கொடுத்தாக்கா வேலைக்கு ஆகுது. இங்கே பாருங்கள். இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, இது வந்து இப்படி அப்புறம் இப்படி ஷேப் பண்ணுவாங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தயவுசெய்து அது புரிஞ்சுங்க. இதை வந்து எதனா ஒரு பொரியலில் போட்டோம் உருளைக்கிழங்கு பண்ணும்போது. அப்புறம் இதை வந்து பாருங்கள், 1 2 3 கோடு. கொஞ்சம் இவ்வளோ மோட்டாக இருக்கணும். ஏன்னா தண்ணியில் வேக வைக்கணும், அப்புறம் இது பண்ணணும், அது சிரிங்கிடும். பாருங்கள், இது வந்து பேஷன் 5 ஸ்டாருக்கு. அது நம்ம 5 ஸ்டாரில் லோக்கல் ஸ்டாரு. இது இப்படி போடுறோம், தண்ணியில் போட்டுருணும் ஒன்று. இப்போ இது வந்து 5 ஸ்டாரு, இது நம்ம ஸ்டாரு. இது எல்லா ஸ்டாரும் ஒன்றா போட்டுருவோம். இப்போ பாருங்கள் கட்டிங்க. இது நம்ம ஸ்டாரு, அது 5 ஸ்டாரு, இது நம்ம ஸ்டாரு. ஒன்று தண்ணியில் போட்டுடணும். காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன்னா முன்ன இருக்கும், முன்ன இருந்தால் கூட நீங்கள் போடணும் சார் அந்தமாரி. நான் வந்து தண்ணி உள்ளே வச்சுட்டு தான் வந்து உட்காந்து வெட்டினேன். அப்புறம் இது பாருங்கள், ஒரு தண்ணி இல்லாத க்ளீனாக அதுக்கு வந்து ஸ்டைனர் பண்ணிடணும், ஸ்டைனரில் ஊற்றிடணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னன்னாக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இது வந்து கரெக்டான கட்டிங் கிடையாது. இங்கே பாருங்கள், கரெக்டான கட்டிங் கிடையாது. இது வந்து கரெக்டான கட்டிங்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வெட்டின பாருங்கள், இந்த ஸ்டார் ஹோட்டல் கட்டிங்கு. இது ஏன் வந்து உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன்னாக்கா, நீங்கள் புதுசாக செய்யும்போது மெலிசா போட்டிங்கன்னு வச்சிங்களா, அது வந்து இதாகிடும், உடஞ்சிடும். அங்கே பாருங்கள், தண்ணினா நிற்குது, தண்ணி கொதிக்குதுல்ல. பாத்திரம் ரொம்ப சின்னது, அதையும் யோசிக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு. அதனால் 2 ஊந்துருச்சு, அதை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஏன் நான் உங்களுக்கு இந்த பாத்திரத்தை வச்சு காமிக்கிறேன்னா, விரலுக்கு தகுந்த வீக்கம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், தண்ணி வச்சுட்டோம், அது கொச்சி நினச்சி நீங்களே பார்த்தீங்க. அங்கே தண்ணி, ஏன்னா தண்ணி வைக்கலனாக்கா அது கொதிக்கிறது, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை. இப்போ அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், 1 சின்ன ஸ்பூனு, 2 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், தூள் உப்பு. கல் உப்பு கூட போடுங்க, அது கரைஞ்சிரும். நான் வந்து உங்களுக்கு அளவு தெரியாதுன்ட்டு அது போட்டுக்கிறேன். இப்போ அது என்ன போடுறேன் பாருங்கள், மஞ்சள் தூள் போடுறேன். அப்படியே போட்டோம்னாக்கா அது வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த லுக்கு கொடுக்காது. அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து எல்லாம் ஷூட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதில் வேறு கிழங்கு ஃபுல்லாக்குது. இங்கேருந்து பாருங்கள், அங்கெல்லாம் ஒன்றும் மஞ்சள் தூள் கலர் போகல. இன்னும் உருளைக்கிழங்கு வந்து பார்த்த நிறையா இருக்குது.
உப்புதை கழிச்சிட்றேன். இப்போ கொதி வரும்போது தான் தெரியுது எவ்வளோ உள்ளே போகுதுன்னு. பாருங்கள், பாத்திரம் நிறைய இருக்குது. உள்ளே இதில் பாத்திரம் நிறையா கொச்சிச்சுன்னா வெளியே வரும். கொதிக்கும் போது தண்ணி வந்து அங்கே போயிடும். ஹோட்டலில் கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சாத்தூள் போடணும். அதில் கம்பல்சரி போடலாம். மஞ்சாத்தூளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டுக்கிறேன் பவர் இதில் தான் கேதுன்னு. அதனால் மஞ்சாத்தூளுக்கு ஃபுல் பவர் இருக்குது. பாருங்கள், நான் அங்கே தான் கலை நிற்கிறேன். அது எங்கே ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். இது நான் கொதிக்க வச்சு சொல்கிறேன். பாருங்கள், எல்லாம் கலரு சூப்பராக இருக்குது. பூரா மஞ்சத்தூள் கலராக இருக்குது. நான் உங்களுக்கு போட்டது கொஞ்சம் தான், நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், நீங்களாம் துணி வச்சு எடுங்க தயவுசெய்து, இப்படி எடுக்காதீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பசங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, காலேஜெலாம் லீவு. அப்போ வீட்டில் வந்து எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து செய்து கொடுக்குற விதம் தான் முக்கியம். அது எங்கள் வீட்டில் ஒருத்தர் சொல்கிறாங்க, பெரிய மேடம் இல்லை சின்ன மேடம், எனக்கு பிடிச்சதை நீங்கள் கொடுங்கன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தேவைப்படுறதான் நம்ம கொடுக்கணுமா? அவங்களுக்கு வந்து இது வேணுமா இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, எண்ணெய் வந்து முன்னே வச்சுருந்தேன் பாருங்கள். இது வந்து உள்ளே வச்சுன்னு தான் போடணும். சில பேருக்கு தெரியாது, எண்ணெய் நல்லா சூடாச்சு பொங்கி வெளியே வந்துடும். இது உள்ளே வச்சிக்கின்னு தான் நீங்கள் வந்து மேலே போட்டுன்னு இருக்கணும். அப்போ வந்து எண்ணெய் வந்து வெளியே பொங்கி வராது. எண்ணெய் வந்து இவ்வளோ எண்ணெய் தான் ஊற்றுங்க, கடாய் நிறைய ஊற்றாதீங்க. இதுதான் ஹோட்டலில் இது பெரிய கடை வச்சு பெருசாக எண்ணெய் ஊற்றி 5 லிட்டரு 6 லிட்டரு. பாருங்கள், கலர் வந்து நான் எவ்வளோ போட்டவங்ககிட்ட காமிச்சேன். இப்போ வந்து இதில் இவ்வளோ போட்டுங்கிறேன். இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஆஃப் பாலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அப்புறம் இந்த ரெண்டும் இப்படியே பக்கத்தில் வைக்கிறேன். இது வந்து பாதி வேக்காடு ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பாதி வேக்காடு தான். இதுவும் வெந்து போச்சு. ஃப்ரை பண்ணுறதுல இது பாதி. இது எடுத்துட்றேன். இது வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், டீப்பில் வைக்கணும். கீழெல்லாம் வைக்கக்கூடாது, டீப்பில் வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வச்சிடலாம். இப்போ வந்து ஃபிங்கர் சிப்ஸ் தான் இது. இதை நான் அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்கள், கலர் இது கம்மியாக்குதுங்களா இல்லைங்களா? என்ன மேஜிக் காமிக்கிறான், அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கலர் போகிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன பசங்களுக்கு என்ன தேவையோ அதான் கொடுக்கணும். பெரிய பசங்க காலேஜுக்கு போகிற பசங்களாம் அது வேறு. இன்னொன்று இது வந்து ஃபிங்கர் சிப்ஸு. இப்போ வந்து ஹோட்டல்லலாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதில் 2 2 கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது 2 2 கட் பண்ணிட்டேன். இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஃப்ரான்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சாலும் எதுவும் கண்டுபிடிச்சா நமக்கு தெரியாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னாக்கா அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து 2 1/2 வந்து கலக்க வேண்டாம், உடையும். அப்படியே இதில் வச்சிடுறேன். ஃபிங்கர் சிப்ஸ் இது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அது. ஃப்ரை பண்ணிக்கிறது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இது ஃபிங்கர் சிப்ஸு. இப்போ இதுமாரி ஃப்ரை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறோங்க பாருங்கள். இப்போ அப்படியே சாப்பிட்லாம். அது ஒன்றா வெந்து போய் தாங்க இது. இந்த இன்னும் பொடியாது. இந்த நல்லா வெந்து போச்சு. அப்படியே சாப்பிட உப்புக்குதுன்னு பார்க்குறேன். அப்பா சூடு பற்றிக்குதுரா சாமி. நல்லா இருக்குது. இது அப்படியே இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு பண்ணிக்கிறேன், சீக்கிரம் ஆகிடும். இது நான் அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஆயிடுச்சு. இது வந்து இப்போ உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க ஒரு பிளேட்டு. அதுக்கு தான் பண்ணிக்கிறேன், எமர்ஜென்சி இது. ஏன்னா ஹோட்டல்லன்னா ஆர்டர் கொடுத்து வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா? வீட்டில் செய்யும்போது பொறுக்க முடியாது, உடனே சாப்பிடணுன்னு தான் தோண்டும் எல்லாேருக்கும். ஆச்சுங்களா? இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்றேன். இது வந்து எடுத்த உடனே ஒன்றும் கிடையாது, பெப்பர் சால்ட்டு 2 தான் அதில் போடணும். இப்போ இது வந்து உங்களுக்கு ஏன் காமிக்கிறேன்னா, இது வந்து பாதி ஃப்ரை பாருங்கள். பெருசாக இருக்குது, ஆனால் ஆடுது பாருங்கள். சின்னதாக தான் இருக்குது. ஆடை சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லை அசி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து இந்தியாவில் ஒன்றாங்க எதுக்கு கேட்டாலும் ஒரு குறை சொல்லுவாங்க. ஐயோ உருளைக்கிழங்கு சொட்டா வாய்வு. ஃபாரின்காருக்கு என்னத்தை சாப்பிட்றாங்க, என்னத்தை வாய்வுன்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுங்கள். இந்தியாவில் தான் எதுக்கு பார்த்தாலும் குறை சொல்கிறாங்க. ஃபாரின்காருக்கு எது கொடுத்தாலும் டேங்க்ஸ்ன்றதை விட்டால் வேறு எதுவும் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் தேனே கொடுத்து நக்க வச்சா கூட என்னப்பா டூப்ளிகேட் தேனாக்குதுன்ற அளவுக்கு இது இந்தியாவில் மட்டும்தான். இது யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஃபாரினில் என்னென்னா போயிட்டு வேலை செய்துட்டு வந்த 2 இடத்துல யாருமே என்ன கொடுத்தாலும் எனக்கு குறை சொல்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஆனால் இப்போ இந்தியாவிலையும் பாராட்டுறாங்க நிறைய பேர். ஆனால் குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இது பாருங்கள். அந்த கூட்டத்துக்கு தான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க குறை சொல்கிற வயசாக நம்ம நல்லா செய்கிறதுக்கு கற்றுனுக்குறோம். நல்லா செய்கிறேன் நல்லா ஆகாது. குறை சொல்கிறவங்களால தான் நம்ம நல்லா முன்னேறோம். இப்போ வந்து என்னன்னாக்கா
பாருங்கள், இது பாதி இன்னும் சரியாக வேவலை. ஃபஸ்ட்டு இந்த கலரு ஃபுல் எல்லோ கலராக இருந்துச்சு. இப்போ இந்த கலர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ பாதி இன்னும் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த பாதி ஃப்ரை பண்ணி நான் என்ன பண்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வீட்டில் பசங்களுக்கு எப்போ வேணுமோ அவங்க எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்குன்னு டைம் எடுத்துன்னு ஒரு நேரம் பண்ண முடியாது, எல்லாம் ரெடியாக இருக்கணும். கேட்டாங்க அவங்க துண்டுறது. நான் இதோட முடிச்சுக்கிறேன்.